இந்நாள் நன்னாளாகட்டும். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. அது என்ன பொருள், அந்த பொருளால் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகிறது, 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவணபவா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ராசி, உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வருவதை முன்கூட்டியே சொல்லக்கூடிய சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்குதுங்க. அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் நீர் வைத்து இப்பொழுது பூஜை செய்யப்பட்டு வருது. இதனுடைய தாக்கம் போக போகத்தான் தெரியும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. அந்த வகையில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் 12 ராசியில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வருகின்ற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகமாக பயணம் செய்யக்கூடிய காலகட்டமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வரைக்குமே மனக்குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. இனிமேல் உங்களுடைய மனக்குழப்பமானது தீர்ந்து நீங்கள் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும். மற்றவர்களிடம் கெட்ட பெயர் வாங்குவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகுங்க. எனவே நீங்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். உணவு கட்டுப்பாட்டில் கொஞ்சம் அவசியம் தேவைப்படுதுங்க. மேலுமே குடும்ப நிம்மதி குறையக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. அதனால் குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் பேசும்போது உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. வீடு வாகனங்களுக்கான செலவு கூடுதலாக கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதில் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக முடிவெடுத்தீங்கன்னா நல்ல லாபத்தை பெற முடியுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா, புதுசாக வியாபாரம் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லா காரியத்திலையுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க போகிறதுங்க. எதுலையுமே லாபம் கிடைக்குங்க. கடன்கள், நோய்கள் அனைத்துமே தீரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. இது வரைக்கும் திருமண வரன் உங்களுக்கு கைகூடாமல் கூட இருந்திருக்குங்க. வருகின்ற காலகட்டத்தில் திருமணம் தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடிவதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாக்கும். மேலுமே நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க. கடன் பிரச்சனைகள் அனைத்துமே குறையும். எதிர்பாராத பண உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் கூட்டு தொழில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க ரொம்பவே கவனமுடன் இந்த நேரத்தில் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலிடத்தில் இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே மறையக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு மன வலிமையானது அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாக்கும். மேலுமே பெண்களுக்கு நட்பு வட்டாரத்தில் நிதானமாக பழகுவது ரொம்பவே நல்லதுங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. மேலுமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு உண்டாகுங்க. வீண் கவலை இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. துறையில் இருப்பவங்களுக்கு மற்றவங்களால் மன கஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. எனவே இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். மேலுமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் கோபமாக இந்த நேரத்தில் பேசுவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. என்ன நடந்தாலும் அதையெல்லாம் அனுபவமாக எடுத்துகிட்டு அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் யாரையெல்லாம் பெருசாக நம்பிட்டு இருந்தீங்களோ அவங்களுடைய சுயரூபம் இந்த நேரத்தில் தெரிய வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எனவே நீங்கள் இந்த நேரத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது ரொம்பவே நல்லதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு துணிச்சல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து காணக்கூடும். எடுத்த வேலைகள் எல்லாம் நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. தடைப்பட்ட முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அரசு வழி வேலைகள் அனைத்துமே சாதகமான சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். பணியில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. குடும்ப
குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள், வீண் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் அனைத்துமே விலகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. சுய தொழில் புரிஞ்சுட்டு வரவங்க பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையில் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த வீண் பிரச்சனைகள், சண்டைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுங்க. புதிய சொத்துக்கள் வாங்கும் நிலை உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் செஞ்சுட்டு வந்த தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. மேலுமே பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு வேலை பளுவானது குறைவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களின் நலனில் நீங்கள் கொஞ்சம் அக்கறை காட்டுவது இந்த நேரத்தில் ரொம்ப அவசியமானதாகுங்க. கணவன் மனைவிக்கு இடையே மறைமுகமாக மன வருத்தம் வருவதற்கான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. எனவே இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்பவங்களுக்கு ஏற்ற காலமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தி கொள்ள சரியான சமயம் இந்த சமயம்தாங்க. இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. பொருளாதார நிலை உங்களுக்கு உயருங்க. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சச்சரவு விலகி ரொம்பவே இணக்கமான சூழ்நிலைகள் உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையுங்க. அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. மேலுமே பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் அனைத்துமே விலகி விடுங்க. சிலர் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. வராமல் இருந்த பணவரவானது வருவதற்கான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில், வேலைகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நினைத்ததை நடத்தி முடிப்பீங்க. அரசு பணியில் இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே விலகிவிடுங்க. சகோதரர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. உங்களுக்கு மன நிம்மதியானது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. தாய் வழி உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. உடல் பாதிப்புகள் அனைத்துமே விலகுங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படும். சந்தர்ப்ப சூழ்நிலையால் அமைதியாக இருந்த நிலை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் இந்த நேரத்தில் துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து முடிப்பீங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் ஏதாவது ஒரு காரணமாக வாக்குவாதம் ஏற்படலாங்க. அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது. காரியங்களை செய்து முடிப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். இருந்தாலும் நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தீங்களோ அந்த காரியத்தை செஞ்சு முடிப்பீங்க. நீங்கள் பயணம் செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டாகும். வீண் அலைச்சல்கள் ஏற்படுங்க. காரிய தடை, மனக்குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. எனவே இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். இந்த நேரத்தில் நீங்கள் தேவையற்ற வீண் விவாதங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டாங்க. யாரை பற்றியும் நீங்கள் விமர்சனம் செய்ய வேணாம். தந்தையார் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. நீங்கள் தந்தையுடன் நீங்கள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. வேலை செய்யும் இடங்களில் ரொம்பவே எச்சரிக்கையாக இந்த நேரத்தில் நடந்து கொள்வது ரொம்பவே நல்லது. ஏளனமான பார்த்தவங்க உயர்வாக பார்த்திடும் நிலை உருவாகுங்க. எடுக்கும் வேலைகள் லாபத்தை கொடுக்குங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் முடிவதற்கான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. மேலுமே பார்த்தீங்கன்னா எதிர்பாராத முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகுங்க. வியாபாரத்தில் இருந்த வந்த தடைகள் எல்லாமே விலகிவிடக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. வெளிநாடு செல்வதற்காக மேற்கொண்ட முயற்சிகள் உங்களுக்கு அனுமதி கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. மேலுமே பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வழியில் பிரச்சனைகள் உண்டாவதற்கான நேரமாகுங்க. எனவே நீங்கள் நண்பர்களிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் செயல்படுவது ரொம்பவே நல்லதுங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த வம்பு வழக்குகள் அனைத்துமே விலகக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகும். விவசாயத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. உங்களுக்கு உடல் சம்பந்தமாக இருந்துட்டு வந்த சின்ன சின்ன பாதிப்புகள் அனைத்துமே விலகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி அனைத்துமே விலகுங்க. நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தில் நன்மை உண்டாகுங்க. உங்களுக்கு செல்வம் சேரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு இது வரைக்கும் இருந்துட்டு வந்த எதிர்ப்புகள் அனைத்துமே விலகுங்க. பயணத்தின் மூலமாக உங்களுக்கு லாபம் உண்டாகும். நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். பண வரத்து எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கைக்கு வந்து சேருங்க. மேலுமே பார்த்திங்கன்னா தெய்வ யாத்திரை, புனித ஸ்தலங்களுக்கு செல்வது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்குங்க. முன்னோர்களை வழிபட மறக்க வேண்டாங்க. நீங்கள் யாரிடமும் கோபமாக பேசக்கூடாது.
இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.